சார் நீங்க வலதுசாரியா இடதுசாரியா அதை விட்டுருங்க. நீங்க நாட்டுக்கு நல்லது செய்யறீங்களா இல்ல நல்லது செய்யற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அதுதான் கேள்வி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு அவங்க நாங்க சொல்லுவாங்கல்ல, அப்ப அந்த வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு, அந்த மாதிரி அவங்க கூட்டணி ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு. சரி, கூட்டணி ஹவுஸ்ஃபுல் ஆனதுக்கு பிறகு 4.5 வருஷம் செய்யாததை 45 நாளில் செய்து காட்டுவோம்னு ஒரு கண்டுபிடிச்சாங்க பாருங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில மக்களிடம் வருவாய்த்துறையில் சென்று இதை பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தானே. அப்ப இன்னைக்கு இந்த நிலைமை இருக்குது. இப்ப இந்த அரசியலுக்கு வந்தா பாமக 2021 யாரு கூட கூட்டணி இருந்தாங்க? அதிமுகவோட. அன்னைக்கு பாஜக யாரு கூட கூட்டணியில் இருந்தாங்க? உங்களோட தான் இருந்தாங்க, அதிமுக தான் இருந்தாங்க. ஆமா. அப்ப அன்னைக்கெல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசினா குழப்பம் இல்லையா? பாமக பத்தி அவர் பிரச்சனை சொல்லல. இடதுசாரிகள் எப்படி அங்க போய் சேர முடியும்? சனாதன எதிர்ப்பை பேசக்கூடிய திருமாவளவன் எப்படி பாஜகவோட போய் ஒரு அணியில் இருக்க முடியும்னு கேட்கிறாரு சார். நீங்க அது கரெக்ட் தான் சார். கொள்கை முக்கியம், சித்தாந்தம் முக்கியம். அதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி விட்டு அகற்றுவதுதான் ஒற்றை குறிக்கோள் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பிரயாணத்தை செஞ்சிருக்கிறார்.